அமெரிக்காவில் கடந்த 3 மாதத்தில் மட்டும் இந்திய மாணவர்கள் 10 பேர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவில் இந்தியர்கள் மீதான திடீர் தாக்குதலுக்கு காரணம் என்ன? அமெரிக்காவின் ஒஹியோ மாகாணத்தில் கிளவ்லாண்ட் நகரில் படித்து வந்த இந்திய மாணவர் உமா சத்யசாய் மரணமடைந்துள்ளார். உமா சத்யசாய் தங்கியிருந்த வீட்டில் மர்மமான முறையில் அவர் இறந்து கிடந்துள்ளார். இதனை நியூயார்க் நகரில் உள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. அவருடைய இறப்புக்கான காரணம் பற்றி விசாரணை நடந்து வருகிறது என்றும் அவருடைய உடலை இந்தியா கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு தொடங்கியதில் இருந்து கடந்த 3 மாதத்தில் மட்டும் இந்திய மாணவர்கள் 10 பேர் அமெரிக்காவில் மர்மமான முறையில் இறந்திருக்கிறார்கள். கடந்த மார்ச் மாதம் அமெரிக்காவின் போஸ்டன் நகரில் அபிஜித் என்ற இந்திய மாணவர் மரணமடைந்தார். மார்ச் மாத கடைசியில் தெலுங்கானாவைச் சேர்ந்த வெங்கட்ரமண பித்தலா ஸ்கூட்டரில் சென்றபோது உயிரிழந்தார். அமர்நாத் கோஷ் என்ற பரதநாட்டிய நடன கலைஞர் சென்ட் லூயிஸ் பகுதியில் சமீபத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அமெரிக்காவின் ஒஹியோ மாகாணத்தில் வர்த்தக படிப்பு படித்து வந்த ஸ்ரேயாஸ் ரெட்டி பெனிக்கர் என்பவர் கடந்த பிப்ரவரியில் மர்மமான முறையில் மரணமடைந்து கிடந்துள்ளார். இண்டியானா மாகாணத்தில் பர்டியூ பல்கலைக்கழக மாணவரான நீல் ஆச்சாரியா என்ற மற்றொரு இந்திய மாணவர் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி காணாமல் போனார். அதன் பின் சில நாட்களில் அவர் வனப்பகுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். கடந்த ஜனவரி 16ஆம் தேதி ஜார்ஜியா மாகாணத்தின் லித்தோனியா நகரில் MBA படித்து வந்த மாணவர் விவேக் சைனி என்பவர் போதை ஆசாமி ஒருவரால் சுத்தியலால் அடித்து கொல்லப்பட்ட கொடூரம் நடந்தது. 50க்கும் மேற்பட்ட முறை சுத்தியலால் தாக்கி கொடூரமாக சைனி கொலை செய்யப்பட்டார். இலினாய்ஸ் பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த அகுல் பி தவான் என்பவரும் கடந்த ஜனவரி மாதம் மர்மமான முறையில் உயிரிழந்தார். சமீர் காமத் என்ற இந்திய மாணவர் வாரன் கவுண்டி பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் உயிரிழந்து கிடந்துள்ளார். இதே போன்று இந்தியரான சையத் மஜாகிர் அலி என்ற IT மாணவர் ஒருவர் சிகாகோ நகரில் கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி மர்ம நபர்களால் துரத்தி தாக்கப்பட்டார். இண்டியானா வெஸ்லியான் பல்கலைக்கழகத்தில் IT பிரிவில் முதுநிலை படிப்பை படித்து வந்த அலி அவருடைய வீட்டின் அருகே நடந்து சென்றபோது 3 பேர் அவரை விரட்டி தாக்கி இருக்கிறார்கள். தாக்குதல் பற்றிய வீடியோக்களும் சமூக ஊடகங்களில் வெளிவந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தின. அமெரிக்காவில் இந்தியர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து இருப்பது வருத்தம் அளிப்பதாகவும் அதை தடுக்க பைடன் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் வெள்ளை மாளிகையிலிருந்து அறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது. இத்தனை ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு 3 மாதத்தில் 10 இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவம் அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது.